அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வாகனங்களை திருப்பித் தருமாறு மஹிந்த மைத்ரி கோரிக்கை, அரசாங்கத்தின் தீர்மானம். ஈஸ்டர் தாக்குதல், விரைவில் கைதாகவுள்ள உயர்மட்ட அரசியல் தலைவர். யாழில் கிணற்றில் விழுந்த வயோதிப பெண் உயிரிழப்பு. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இடையே சந்திப்பு. யாழில் துயரை ஏற்படுத்திய இளம் சுகாதார உத்தியோகத்தரின் மரணம். மருத்துவ மாணவியை கூட்டாக சீரழித்த கும்பல் மீண்டும் அரங்கேறிய கொடூரம். முன்னாள் இராணுவ வீரர் கைது, சாகுபடி நிலத்தில் கிடைத்த பொருட்களால் அதிர்ச்சி. நாட்டில் ஒரே இரவில் ஆயிரக்கணக்கானோர் கைது. தொடர்வென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் வாகனங்களை திருப்பித் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கள் பாதுகாப்பிற்காக அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சகம் இந்த கோரிக்கைகளை மதிப்பாய்வு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மதிப்பாய்வின் பின்னர் வாகனங்களை திரும்ப வழங்குவதா அல்லது இல்லையா என தீர்மானிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் வாகனங்கள் கையகப்படுத்தப்படுவதால் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் வாகனங்களை வழங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விரைவில் உயர்மட்ட அரசியல் தலைவர் ஒருவர் கைது செய்யப்படுவார் என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த கைது இடம்பெறவுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடரும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். அத்துடன் குறித்த விசாரணைகளை குற்றப்புலனாய்வுத்துறை தொடர்ந்தும் நடத்தி வருகின்றது. இதற்கிடையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுவிட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன கூறியதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் வயோதிப பெண்ணொருவர் தவறி கிணற்றில் விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். அராலி மேற்கு வட்டுக்கோட்டையை சேர்ந்த 69 வயதுடைய பெண்ணே இவ்வாறு நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக முயற்சித்த வேளை கால் தவறி கிணற்றினுள் விழுந்து உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். அத்துடன் சாட்சிகளை வட்டுக்கோட்டை போலீசார் நெறிப்படுத்தியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சிகள் பலவற்றின் தலைவர்களுக்கும் இடையே நேற்று விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா, பிவிதுரு ஹெல உறுமயவின் தலைவர் உதய கமன்பில, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சஞ்சீவ எதிரிமென் மற்றும் பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். தற்போதைய அரசாங்கம் நவம்பர் மாத நடுப்பகுதியில் ஒரு வருடத்தை நிறைவு செய்யவுள்ள நிலையில் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படும் போராட்டம் குறித்து விவாதிக்க இந்த கூட்டம் கூடப்படவுள்ளது. அதன்படி அடுத்த மாதம் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படவுள்ள போராட்ட அமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஒன்லைன் வர்த்தகத்தில் 1 கோடி ரூபாய் பணத்தை இழந்த சுகாதார உத்தியோகத்தரான குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணம் கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் அமெரிக்க கம்பெனி ஒன்றில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். குறித்த வர்த்தகமானது சரிவடைந்துள்ளதால் அவருக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது.
இதனால் அவர் மனவிரக்தி அடைந்த நிலையில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். இதற்கு முன்னரும் இவர் ஒரு தடவை பல லட்சம் ரூபாய் நஷ்டத்தை சந்தித்த நிலையில் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த நஷ்டத்திலிருந்து அவரை மீட்டமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநிலத்தின் துர்காபூரில் உள்ள ஷோஃபாபூர் அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். குறித்த மருத்துவமனையில் ஒடிசா மாநிலம் ஜலேஸ்வரை சேர்ந்த மாணவி 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். குறித்த மாணவி நேற்றிரவு 8:30 மணிக்கு கல்லூரி வளாகத்தை விட்டு ஆண் நண்பருடன் இரவு உணவருந்த வெளியே சென்றுள்ளார். அப்போது ஒரு கும்பல் மாணவியின் நண்பரை தாக்கியுள்ளது. அந்த இளைஞனை அங்கிருந்து துரத்திவிட்டு மாணவியை தரதரவென இழுத்து சென்று மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஒதுக்குப்புறமாக வைத்து அந்த கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது. அதே சமயத்தில் வளாகத்தில் காவலர்கள் யாரும் இல்லை என்று கூறப்படுகின்றது. அந்த மாணவி தற்போது படுகாயங்களுடன் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். கொல்கத்தாவில் கடந்த ஆண்டு ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி நிலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட சஞ்சராய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் போலவே தற்போது மீண்டும் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கல்லை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தால் நேற்று காலை 2 உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். திசமகாராம காவல் பிரிவில் உள்ள சமகுலிய குளத்திற்கு அருகிலுள்ள ஒரு சாகுபடி நிலத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. அங்குள்ள ஒரு சேமிப்பறையிலிருந்து 2 உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள், 11 T-56 ரக வெடிமருந்துகள், 3 M-16 வெடிமருந்துகள் மற்றும் 3 HPMG வெடிமருந்துகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் காவந்திசபுர திசமகாராம பகுதியில் வசிக்கும் 37 வயதுடைய முன்னாள் இராணுவ வீரர் ஆவார். நாடு முழுவதும் இடம்பெற்ற விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 5763 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்பில் 24 பேரும், சந்தேகத்தின் பேரில் 696 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 329 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 174 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய 27 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 24 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகள் மீறியமை தொடர்பில் 4489 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.